நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிசர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சிசர்ஸ். இது நார்மலாக நம்ம டெய்லி யூஸில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சிசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிசர்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ இது ஃபேப்ரிக் கட்டிங்க்கு ஃபேஷன் டிசைனிங் டேர்ம்ஸில் ஷியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் 8. ஸோ இது வந்து நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் சிசர்ஸ். இது வந்து ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கும் அண்ட் இந்த மெட்டல் பார்ட்டு கொஞ்சம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா நார்மல் சிங்கிள் லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இது ஈஸியாக கட் பண்ணலாம். பட் ஒரு 4 to 5 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கட் பண்ணணும், இந்த சர்க்குலர் ஸ்கர்ட்லலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட் இல்லாமல் ஈஸியாக வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது பிளெண்ட் ஆயிடும். நான் உங்களுக்கு டைரெக்டாகவே அது காட்டுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது 4 லேயர்ஸாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கட் பண்ணும்போது கட்டே ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த சிசர்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஷியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 10. இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மெட்டல் பார்ட்டும் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும்போது ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஈஸியாகவே கட் பண்ணலாம். ஸோ அதே ஃபேப்ரிக்கை நான் இதில் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாகவே கட் ஆகும். அண்ட் நீங்கள் ஷியர்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஃபேப்ரிக்ஸில் கட் பண்ணும்போது நல்லா வைடு ஓப்பன் கொடுத்து கட் பண்ணும். ஸோ எதுக்காக வைடு ஓப்பன் கொடுக்குறோம் அப்படின்னா ஷார்ட் ஓப்பன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது பிசுறு பிசுறாக வரும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா வைடு ஓப்பன் கொடுத்து ஃபேப்ரிக்ஸ் கட் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைஸ் இருக்குது, நம்பர் 11ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபேஷன் டிசைனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஷியர்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரிய யூனிட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஷியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால அந்த ஷியர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஷியர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக நம்பர் 10 தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷியர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்கிங் ஷியர்ஸ். ஸோ இது எதுக்காக பிங்கிங் ஷியர்ஸ்னு நேம் வந்துச்சுன்னு தெரியுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1800s ஒரு அமெரிக்கன் தான் இது கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு பிங்க் கலர் ஃப்ளார், அதோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி அது பேரே வந்து பிங்கிங் ஷியர்ஸ்னு வச்சுட்டாரு. ஸோ அப்போ வந்து இது கண்டுபிடிச்சாரே தவிர இது 2000க்கு அப்புறம் தான் இது நல்லா ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து இது நிறைய சைஸஸ்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேப்ரிக்ஸ் வந்து நார்மல் ஷியர்ஸில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்ஸ் வந்து ரேவல் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷியர்ஸில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கிளாத்தே வந்து ஜிக்ஸாக்ல கட் ஆயிருக்கும். ஸோ ஜிக்ஸாக்ல கட் ஆயிருக்கும் போது த்ரெட்ஸ் வந்து ரேவல் ஆகாது. ஸோ அந்த யூஸ்க்காக இந்த ஷியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிங்கிங் ஷியர்ஸில் நான் ஃபேப்ரிக் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல இருக்கும்போது த்ரெட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரேவல் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிங்கிங் ஷியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இந்த ஷியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லேட்டர் யூஸ்க்கு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.